நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளாகவே நடிப்பை தாண்டி துப்பாக்கி சுடுதல், கார் பந்தயங்கள் அப்படின்னு பட பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா அவருடைய முழு கவனமுமே கார் பந்தயத்துல தான் இருக்கு. துபாய், சிங்கப்பூர், அபுதாபி அப்படின்னு அடுத்தடுத்து பல நாடுகள்ல கார் பந்தயங்கள்லுமே கலந்து கொள்றாரு. சமீபத்துல கூட கார் பந்தய இடங்கள்ல ஏகவிற்கு ரசிகர்களுடன் ஒரு சில மனக்கசப்புமே ஏற்பட்டது. அதனை பற்றி வெளிப்படையாக அந்த இடத்திலேயே பேசியிருந்தாரு. இந்த வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது ஏகே அவர்களை பற்றி மற்றும் ஒரு மாசான் அப்டேட் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது தொடர்ச்சியாக இந்தியாவிற்காக கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்ட ஏகே அவர்களை கௌரவிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரை நேர்ல அழைச்சிருக்காரா. கூடிய விரைவிலேயே ஏகே அவர்கள் மோடி அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்து பெறுவது மட்டுமல்லாமல் ஒரு சில பேச்சுவார்த்தைகளுமே நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால ஏகே அவர்கள் படங்கள்ல இனிமேல் நடிப்பாரா அப்படின்ற கேள்விக்குறியே இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் நம்ம மோடி அவர்கள் ஏகேவிடம் பேச்சுவார்த்தை நடத்த போவதாக செய்திகள் வைரலா போயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஏகே அவர்கள் தொடர்ச்சியாக மோட்டார் ஸ்போர்ட்ஸிலேயே இருந்து விடுவாரா அப்படின்ற பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் ஏகே அவர்கள் தான் விடை கொடுக்க வேண்டும். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.